ஸ்ரீமதே வேதாந்த ராமானுஜ மகாதேசிகாய நமஹ. பொலிகின்ற செஞ்சுடராழி பொலிகின்ற பொலிகின்ற செஞ்சுடராழி திகழ் திருச்சக்கரத்தின் ஒத்திண்டு நின்று குடி குடியாள் செய்கின்றோம். மாயப்பொருவடைவா ஆயிரம் தோளும் பொழிகுருதி ஆயிரந்தோளும் பொழிகுருதி பாய சுழற்றிய ஆழிவல்லாக்கு பல்ல ஆண்டுமே சாப்தத மதம் என்று பண்டைய பெயர் நம்முடைய வைஷ்ணவத்திற்கு. அப்பேற்பட்ட வைஷ்ணவர்கள் மிகச் சிறந்ததான பக்திமான்கள், பகவானுடைய பக்தர்கள் என்பதற்காக எம்பெருமானுடைய சின்னங்களை தரிக்க வேண்டும் என்பது விதி. ஏதோ உடையவர்தான் சமாசனத்தை ஆரம்பித்து வைத்தார் என்று நினைக்க வேண்டாம். உடையவருக்கே ஒருவர் சமாசனம் பண்ணியபடியாலும் அவருக்கு முன்னாடி இருக்கின்றபடியினாலும் இது வருகின்றது. பெரியாழ்வாரே மிகச் சிறந்த முறையிலே இந்த சமாசனத்தை பற்றி மிகவும் அழகாக சொல்லியுள்ளார். ஆகவே இந்த வைஷ்ணவ சமாசயனம் என்பது பண்டைய காலம் தொட்டே புராணாதிகளிலே பிரசித்தமாக வருகின்றது. விஷ்ணு புராணத்திலே சொல்லவில்லை வேடிக்கை. ஆனால் ஸ்கந்த புராணத்திலே மிகச் சிறந்த முறையான தன்னுடைய தாய்க்கு பத்மாவதி தாயார் இப்படி வைஷ்ணவ லட்சணம் இப்படி இருக்க வேண்டும், இந்தந்த ரீதியிலே பலவிதமான சில பிரகாரங்கள் உண்டு. 5 ஆயுதங்களாலேயும் போன்ற இது தாபம் பண்ண வேண்டியது என்று சொல்லி கடைசியில 2வது இருக்க வேண்டும் சங்கு சக்கரமாவது. காரணம் என்னன்னு கேட்டா 5 நெத்தியில 1 வைக்க சொல்றார். 1 மிகச் சிறந்த கிரிமினலாக இருப்பவர்களுக்கு அந்த காலத்திலே நாய்ப்பல்லாலே நெத்தியிலே இட்டு விடுவார்கள். அதனாலே இது இதனாலே வந்ததா, அது அதனாலே வந்ததா, எதனாலே வந்தது என்று குழப்பம் ஏற்படும். ஆகையினாலே எப்பவும் வைஷ்ண தர்மம் மிகவும் சுருக்கமாக இருக்கும். வீணை வாசிப்பார் சரஸ்வதி, ஒவ்வொன்று இருந்தால் பஸ்ல ஏறினா கீழே இறங்கி வருவான் கண்டக்டர். ஆனா கண்ணபிரானவன் ஜோபிலேயே பேண்ட்ல போட்டு போயிடலாம், புல்லாங்குழல். ஆக ஏதாவது இருந்தா ரொம்ப சுலபமான தர்மத்தை கடைபிடிக்கிறதுங்கிறது ஒரு வழி உண்டு. அந்த ரீதியில 2ஆக அழைத்து அதற்கெல்லாம் என்னென்ன மந்திரங்களாலே ஹோமம் செய்ய வேண்டும், எப்படியெல்லாம் செய்ய வேண்டும் என்பது இது மாத்திரமல்லாமல் ரிக்வேதத்திலே கூட சொல்லியிருக்கின்றது. அப்படி
அப்படி தபனம் சரியாக இருந்தால் பிரயோஜனப்படாது என்பது மந்திர சாஸ்திரமாக இருக்கின்றது. இப்படியெல்லாம் இப்படி தீயிற் பொலிகின்ற செஞ்சுடராழி. ஆமா, சுடராழி தான் சொல்லிட்டு சங்கமெல்லாம் சொல்லலையேன்னா உபலட்சணம். ஏன்னா ஒண்ணுதான் சொல்லிட்டு ஒன்னோட பண்றது யாரும் சொல்ல முடியாது. அங்க ஒண்ணு சுடராழி தீயிற் பொலி என்னன்னு தான் சொல்லிருக்க ஒழிய ஹோமங்கள்லாம் சொல்லலன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இதெல்லாம் சொன்னா அப்புறம் இது கூட வேண்டாம, சுடராழி தானே சொல்லிட்டு சங்கு வேண்டாம. அதனால ஒரு உபலட்சணமாக சொல்லி அதற்கு அங்கமான காரியங்களை ஆங்காங்கே செய்ய வேண்டும் என்பது மரபு. ஆகவே தீயிற் பொலிகின்ற செஞ்சுடராழி திகழ் திரு சக்கரத்தின் கோயிற் பொறியாலே ஒத்துண்டு நின்று. எதற்காக குடி குடியாள் செய்கின்றோம், குடிகுடி ஒத்துண்டு நின்று குடிகுடி ஆட்சி செய்கின்றோம். அவை விடாமல் எல்லோருமே இந்த ஈஸ்வரனுக்கு தாசபூதாள் என்ற அந்த சின்னங்களை தரித்து அனுசூதமாக இடைவிடாமல் எங்கள் குடிகள் நோக்கம் எம்பெருமானுக்கு ஆழ்த்துகின்றனர். இது செய்யாதவன் கதி என்ன ஆச்சுன்றது பின்னாடி சொல்றார். ஆனா வேற ஒரு சமாசனம் பண்ணாரு, அது அவரே பண்ணிவிட்டார். மாய பொறுபடைவானனை, அவருக்கும் பொறுபடைதான் இவருக்கும் பொறுபடைதான். அது மாயம் நிறைந்தது, இது காயத்தை வெட்டப் போகின்றது. மாய பொறுபடைவானனை 1000 தோளும் புழி உறுதி பாய சொன்னார். மொத்தத்தில் 998 தான் வெட்டினார். 1000 சொன்னா கூட அதிகமாக வெட்ட முடியாத 1000 சொல்லிட்டார். ஆனா 4 கை வச்சார், 2 கை கூட இல்ல, 996 தான் 4 கை வச்சார் அவருக்கு. ஏண்டா அப்படின்னா அந்த சண்டையை போட்டு நான் உன்னை காப்பாத்துறேன்னு சொல்லி 3-4 பேர் வந்தான். ஒன்னு சிவன், சுப்பிரமணியன், கணபதி, காளி, இத்தனை பேர் அவனை காப்பாத்துறேன்னு சொன்னான். ஒருத்தரும் முடியல. மோடியும் வெப்பு முதுகு புறக்கிட்டுன்னு ஓடி போச்சுக்கோ. அதனால மாமா அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? அதாவது இந்த 2 கையால ஈஸ்வரனுடைய காதை பிடிச்சுக்கணும், தன்னுடைய 2 கையால தன் காதை பிடிச்சுக்கணும். ஒன்னால நான் கட்டேன், என்னால நான் கட்டேன், 2 பேரும் கோபுரம் போடுறதுக்காக விட்டாராம். ஆகவே மிகச் சிறந்த முறையிலே வைணவர்களாகிய நாம் சிறந்த குழந்தைகளுக்கு இந்த வைணவ தர்மத்தை எடுத்து சொல்லி அவர்களை சிறந்த வைஷ்ணவ பக்தனாக்குவதற்கு உரியதான பகவத் சின்னங்களை தரித்து மேலும் பிரபத்தி முதலீடுகளை செய்து வாழ வேண்டும் என்று பிரார்த்தித்து முடித்துக் கொள்கின்றேன். கவிதார்க்கிய சிம்மாய கல்யாண குணசாலனே சிவதேவங்களே வேதாந்த குரவே நமः.